அண்மை செய்தி. அதிக விலைக்கு மது விற்கும் டாஸ்மாக் விற்பனையாளர் மட்டுமின்றி பணியாளர்களையும் சஸ்பெண்ட் செய்வது குறித்த சுற்றறிக்கையை எதிர்த்த வழக்கில் டாஸ்மாக் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் இடைக்கால உத்தரவு ஏதும் பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் டாஸ்மாக் கடை விற்பனையாளர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து பணியாளர்களையும் பணியிடை நீக்கம் செய்யும் சுற்றறிக்கை எதிர்த்த வழக்கில் டாஸ்மாக் நிறுவனத்தின் பதிலை கேட்காமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் சுமார் 25 ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாத நிலையில் தனிப்பட்ட ஊழியர்கள் செய்யும் தவறுக்கு அனைத்து ஊழியர்களையும் கடையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பணியிடை நீக்கம் செய்வது என்பது சட்டவிரோதமானது என குறிப்பிடப்பட்டிருக்கிறார். மேலும் காலனி ஆதிக்கத்தில் தான் இதுபோல தனிப்பட்ட நபர்கள் தவறுகளுக்கு ஒட்டுமொத்த தண்டனையும் விதிக்கப்படுவதாகவும் அனைவருக்கும் தண்டனை விதிப்பது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்பதால் கடந்த அக்டோபர் 29 இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சட்டவிரோதமாக சுற்றறிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. டாஸ்மாக் தரப்பின் வாதத்தை கேட்காமல் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி மனுவுக்கு வருகிற 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி டாஸ்மாக் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.